கைஸ், லாஸ்ட் நைட்டு இருந்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து ஏன் இந்த வார்த்தை நிறைய பேரால் பேசப்பட்டுட்டு வருது, இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். அஜித் குமார் ஒருத்தர் வந்து ஒரு கோயிலுடைய காவல் அதிகாரியாக வந்து வேலை பார்க்குறாரு. அந்த கோயிலுக்கு வந்து ஒரு உமன் வந்து வராங்க. இந்த மாதிரி என்னோட கார் வந்து பார்க் பண்ணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அஜித் குமார் கிட்ட வந்து கேட்குறாங்க. அஜித் குமார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க கார் கேயும் திரும்ப அவங்ககிட்டே கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் அந்த உமன் வந்து திரும்ப அவங்க கார் வந்து எடுத்துகிட்டு போகும்போது அந்த காரில் இருக்க கோல்டு வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி போலீஸ் கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்டாக வந்து கொடுக்குறாங்க. போலீஸும் வந்து அஜித் குமார் அவங்க ஃபேமிலி இருக்க 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து விசாரணையும் பண்ணுறாங்க. அந்த விசாரணை போது தான் வந்து அஜித் குமாரை வந்து ரொம்ப தொல்லை பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிச்சிருக்கதா வந்து சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. நிறைய அடி அடித்ததுனால அந்த இடத்துலேயே வந்து அவர் வந்து இறந்துட்டார். இதான் வந்து லாக்அப் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. 2020 இந்த லாக்அப் டெத்துன்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேரால் வந்து பேசப்பட்டுட்டு வருது. 2020 ஜெயராம் பினிக்ஸ்ன்னு சொல்லி அப்பா அம்மா 2 பேருமே வந்து ரொம்ப செக்ஷுவலாக அபியூஸ் ஆகி லாக்அப் டெத்தில் வந்து 2020 வந்து இறந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நிறைய பேரால் வந்து இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இவரை பற்றி பேசிட்டு வராங்க. இவரும் வந்து லாஸ்ட் நைட் வந்து லாக்அப் டெத்தில் வந்து இறந்துருக்காரு. ஸோ இப்போ நிறைய பேர் இதை பற்றி பேசிட்டு வந்திருக்காங்க. நிறைய பொலிட்டிஷியனும் வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த கேஸோடைய மெயின் ரீசன் என்ன, உண்மையிலே லாக்அப் டெத்தில் இறந்தாரா, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா, பொலிட்டிக்கலாக சரி ஏதாவது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் எதாவது இருக்கான்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அடுத்தது வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.